சாய்பாபா நகரில் வாடகை வீட்டில் குடியிருக்கேன் சார். வீட்டு பிரச்சனைக்கு சார் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் கேட்டிருந்தேன், காசு தேவைப்படுதுன்ட்டு. அவங்க அரக்கோணத்தில் இருக்கிற இடத்துல ஒரு இடத்த எனக்கு காமிச்சாங்க. அந்த இடத்துல கூட போய் காசு வாங்கி கொடுத்தாங்க. ரூபாய் 50,000 நான் காசு வாங்கினேன் சார். அதில் வந்து வட்டி ஒரு 10,000 பிடிச்சிக்கினாங்க சார். காசு 50,000 வாங்கின 50,000 வந்து வட்டி 10,000 பிடிச்சிக்கினாங்க. பிடிச்சிட்டு அந்த சூரிட்டி கைத்து போட்டாங்க. அந்த புரோக்கர் கமிஷன் சொல்லிட்டு ஒரு 3,500 வாங்கிட்டாங்க சார். அங்கேயே அவங்க 3,500 வாங்கி மீதி என் குடும்ப சூழ்நிலைக்கோசரம் அந்த இடத்துல போய் வாங்க வேண்டிய நிலைமை வாங்கி நான் ஒரு மாத காலமாக நான் கட்டின்னு தான் சார் வந்தேன். இப்போ எனக்கு டிரைவராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு வாரமாக வேலை இல்லைன்றனால நான் வேலைக்கு போக முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் கட்ட முடியாமல் போயிடுச்சு சார். அதனால நேற்றுக்கு எங்கள் வீட்டானிக்கு வந்து ஒரு 5-6 பேர் ஆளுங்க வந்து வீடு கதவு உடைச்சி வீட்டில் பூந்து ரொம்ப சித்திரவாதம் பண்ணி என்னை எடுத்துமே அரக்கோணம் விஎம்ஆர் லாட்ஜில் வச்சு என்னையும் என் ஒய்ஃபு என் குழந்தைய 3 பேர் வச்சு சித்திரவாதம் பண்ணி அடித்து துன்படுத்திருக்காங்க சார். என்னங்க 50,000 வாங்க சார். அவர் ஓனர் பேர் வந்து பாஸ்கர் சார். உங்களை இங்கேருந்து கூட்டின்னு போனது யார்? அவர் தமிழ் செல்வன் தீபக் குமார் சார். தீபக் அப்போ சார். அவங்க 2 பேரும் இங்கேருந்து என்னை வளர்க்க டைமாக எடுத்துகிட்டு போய் அங்கே லாட்ஜில் வச்சு சித்திரவாதம் பண்ணி அடித்தாங்க. கொம்பு பெரம்பு தொடப்பம் சரி என்னென்ன கிடையாது அதை எடுத்து அடித்து ரொம்ப சித்திரவாதம் பண்ணாங்க சார். யார் அடித்தாங்க? அவர் தீபக் தமிழ் மாணவன் 2 பேருமே ரொம்ப சித்திரவாதம் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் அடித்து சித்திரவாதம் பண்ணி என்னை நீ போய் காசு எடுத்துன்னு வா, இல்லாட்டி உன்னை கொண்டு நீ காசு எடுத்துன்னு கட்டினா தான் உன் பொண்டாட்டி புள்ளியை வெளியே விடுவேன்னு சொல்லிட்டு என்னை கொலை மிரட்டல் விடுற மாதிரி விட்டு என்னை வெளியே அனுப்பிச்சுட்டாங்க சார். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க அவங்ககிட்ட? நான் கட்டினா மட்டும் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் கட்டியிருக்கேன் சார். அவங்ககிட்ட வாங்கினது? அவங்ககிட்ட கட்டின காசு 24,000 ரூபாய் கட்டியிருக்கேன் சார். 50,000 ரூபா வாங்கி 50,000 ரூபாய் வாங்கி 24,000 ரூபாய் நான் கட்டியிருக்கேன் சார். மீதியோட அமௌண்ட் வந்து நான் கட்ட வேண்டியது ஒரு வார காலமாக நான் வேலைக்கு போகாதனால கட்ட முடியாத சந்தர்ப்பத்தில் நான் டைம் கேட்டேன், டைம் கொடுக்கல சார். நீ வந்து மேலே ரூமுக்கு வா, அவன் போய் காசு ரெடி பண்ணி வரட்டும், அவன் ரெடி பண்ணி வரலாம், நீ மேலே ரூமுக்கு போட்டு இது பண்ண வந்து என் பக்கத்தில் உட்காரு, நீ இன்னைக்கு இங்கே தான் இருக்கணும், அவனும் வர மாட்டான், அவனும் உன்னை காப்பாற்ற மாட்டான், நீ இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கணும், நான் கூப்பிட்றேன் மேலே ரூம் இருக்குது, ரூமில் போய் உட்காரு, அவனா எதுக்கும் லாக்கி இல்லாதவன், உன்னை எதுவுமே இது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், எதுவுமே கட்டத்துக்கு லாக்கி இல்லாத உட்காந்துருக்கேன், உன்னை யாருக்கும் காப்பாற்ற யாருமே முடியாது, நான் எதுவும் நல்லா பண்ணாலும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, இன்னொரு டைம் காசு கட்ட வரும்போது நீங்கள் சொல்லி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் கூப்பிட்டு வந்து விடுறேன். இன்னொன்று மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கந்து வட்டி தெரிஞ்சு தான் காசு வாங்கினோம். அதிகமாக தான் வட்டி பிடிச்சாங்க, வட்டி பிடிச்சி தான் கொடுத்தாங்க, நான் கரெக்டாக தான் கட்டணும். இன்னும் கட்ட முடியாமல் போனதுனால ரொம்ப கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணாங்க. பண்ணியுமே எங்களால் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் கொலைப்படம் பயன்படுத்தி எனக்கு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.